Taste the Daily. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிலால் கிராமத்தில் தேங்கிய மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத திறனற்ற திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலால் கிராமத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் உத்திரக்குடி பேருந்து நிறுத்தம் அருகே தெரு முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற திறனற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் அடுத்த அல்லிக்கோழி கிராமத்தில் மழை காரணமாக ஓடையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஓடையை தாண்டிதான் செல்ல முடியும் என்கிற சூழலில் ஓடையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் தங்களின் விளைநிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஓடையில் தரைப்பாலம் அமைத்து தருமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பசங்க நாங்கள் குழந்தை குட்டிமா போகிறது வரதுமா இருக்குது. இந்த பாலத்தில் 20 அடி பழம் அறந்து போயிட்டு இருக்கு. போய் வர முடியல, காய்கறி எடுத்துன்னு வர முடியல. அதை எடுத்துன்னு வந்தால் தான் எங்களுக்கு தினையும் வீட்டு செலவுக்கு குழந்தைங்கள படிக்க வைக்க, பூ பறிக்கிறது, இதெல்லாம் செய்தால் தான் நாங்கள் குடும்பம் நடத்த முடியும். வருமானமும் அதுதான் எங்களுக்கு, வேறு எதுவும் கிடையாது. அந்த பாலத்தால் எங்களால் தாண்டியும் போக முடியல. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரி பகுதியில் சாலையின் நடுவே உள்ள ராட்சத பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ராஜகிரி பகுதியில் உள்ள சாலையின் நடுவே சுமார் 6 மாதத்திற்கு முன்பு ராட்சத பள்ளம் ஒன்று ஏற்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது. மேலும் இந்த பள்ளத்தை திறனற்ற திமுக அரசு மூடி சாலையை சீரமைக்காததால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுக்கம் சாலையில் மண்ணாணி திட்டத்தை முறையாக செயல்படுத்தப்படாததன் காரணமாக பாறைகள் உருண்டு சாலையில் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மண் சரிவை தடுக்க கொண்டு வரப்பட்ட மண்ணாணி திட்டத்தை திறனற்ற திமுக அரசு முறையாக செயல்படுத்தாததால் சாலையில் பாறைகள் உருண்டு விழுந்து வருகிறது. இதனால் சாலையில் பயணிக்கும் பயணிகள் கடும் அச்சமடைந்துள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற திமுக அரசு திட்டங்களை வெற்று விளம்பரத்திற்காக தரமற்ற முறையில் செயல்படுத்துவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையார் அணைக்கு நீர்வரத்து 3005 கன அடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக காரையார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து 1847 கன அடியிலிருந்து 3005 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 101.8 அடியை எட்டியுள்ளது. மேலும் காரையார் அணையிலிருந்து வினாடிக்கு 250 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று சேர்வலார் அணையின் நீர்மட்டமும் 111 அடியிலிருந்து 115.48 அடியாக உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணை வேகமாக நிரம்பி வருவதால் பாலாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருமூர்த்தி அணை பகுதிகளில் பெய்த மழையால் அணை அதன் முழு கொள்ளளவான 60 அடியில் 52 அடியை எட்டி வேகமாக நிரம்பி வருகிறது. மேலும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 842 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து 172 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. திருமூர்த்தி அணை வேகமாக நிரம்பி வரும் நிலையில் எந்த நேரத்திலும் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கலாம் என்பதால் பாலாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் உரிய பராமரிப்பின்றியும் சுகாதாரமின்றியும் காணப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் புதிதாக திறக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் உரிய பராமரிப்பின்றி இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள நாற்காலிகள் உடைந்தும் ஆங்காங்கே சிறுநீர் கழிக்கப்பட்டு சுகாதாரமின்றியும் காணப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு பேருந்து நிலையத்தை முறையாக பராமரிக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அம்மனம்பாக்கத்தில் சாலை வசதி அமைத்து தராததால் அப்பகுதி மக்கள் சேரும் சகதியுமான சாலையில் பயணித்து அவதியடைந்து வருகின்றனர். சாலையை சீரமைக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் இருசக்கர வாகனங்கள் சேற்றில் சிக்கி தொடர்ந்து விபத்திற்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூரில் மின்னல் தாக்கி உயிரிழந்த 4 பெண்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த வாரம் மக்காச்சோள வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது உயிரிழந்த 4 பெண்களின் குடும்பத்தினரை விவசாயிகள் சங்கத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் வழங்கும் விடிய அரசு விவசாய பெண்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே குடித்துவிட்டு இறக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு, குடிகாரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குகின்ற இந்த அரசு கூத்தாடியை போய் பார்த்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குகின்ற அரசு விவசாயிகளுக்காக, விவசாய பொருளாதாரம் வளருவதற்காக உழைத்த இந்த பெண் விவசாய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.